Praise the Lord. ஸோ கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தந்தபடினாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம் இப்போல்லாம் டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான கால சூழ்நிலைகள். டைம் எடுத்து தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு காரியங்களை செய்வது ஒரு விசேஷித்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலை என்று சொல்லலாம். இந்த நாளிலும் தொடர்ந்து தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வது நலமாயிருக்கும். எபேசியர் சாப்டர் 1 verse 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Let us bow our head and pray to the Lord. எங்களை நேசிக்கிற, எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். இப்பொழுதும் இந்த நேரத்தையும் இந்த வார்த்தையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து தரும்படியாக வேண்டியிருக்கின்றோம். பேசுகிற அடிமைக்கும் கேட்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக காரியங்கள் இருக்க தேவ ஆவியானவர் உள்ளங்களோடு பேசும்படியாகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நான் வாசிக்க கேட்ட இந்த தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் விசேஷமாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லப்படுது. இது யாரை பற்றி சொல்கிறார்? சபையை பற்றி சொல்கிறார். எபேசியர் சபைக்கு பவுலோப்போஸ்தலன் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் நாம் எதையும் நான் நேற்றைய தினம் பார்த்தது போல கர்த்தர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அதை வைத்திருக்கிறது ஒரு சட்டப்படியே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சாபம் ஒரு பிரமாணமாக இருக்கிறதோ, எப்படி பாவம் எப்படி ஒரு பிரமாணமாக இருக்கிறதோ, எப்படி ஒரு ஜீவன் ஒரு பிரமாணமாக இருக்கிறதோ, அப்படியே ஆசீர்வாதமும் ஒரு பிரமாணத்துக்குள்ளே இயங்கி வருகின்றன. இதை எப்படி புரிந்து கொள்வதற்கு நம்ம சபையானது இதை ஒரு தெளிவான ஒரு தெளிவோடு உள்ள எண்ணம் தேவாவியானவர் நமக்கு தருவாராக. பொதுவாக பிளெஸிங் என்று சொல்லும்போது பலருக்கும் பல சபைக்கு உடைய சிந்தனை, உலகத்தாருக்கு உள்ள சிந்தனை, மற்ற துன்மார்க்கருக்கு உள்ள சிந்தனை ஆசீர்வாதம்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு லெவலில் நினைக்கிறாங்க. ஆனால் சபைக்குரிய சிந்தனையில் கர்த்தர் இவ்விதமாக சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது கூட கொடுக்கப்படியது ஆசீர்வாதமா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற ஆசீர்வாதமா? அப்பொழுது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த கூட கொடுக்கப்படுகிறவர்கள்
இவைகள் த ப்ரொவிஷனல் பிளஸின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரியல. ப்ரொவிஷனல் பிளஸிங், தற்காலிகமான ஆசீர்வாதம். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல ஸ்கூலு காலேஜில். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுக்கு தரதுக்கு முன்னதாட்டி they will issue the provisional certificate. ஸோ இவ்விதமாக த ப்ரொவிஷனல் பிளெஸ்ஸிங் ஒரு லெவலில் இருக்கிறது, இன்னொன்று ஒரிஜினல் பிளெஸ்ஸிங் இருக்கிறது. நான் வாசி கேட்ட இந்த தேவ வார்த்தையில் Blessed be the God and Father of our Lord Jesus Christ. அவர் நம்மை எல்லா ஆவிக்குரிய சகேலன்னு சொல்ல, சகலன்னா எல்லாம் 100%. சகேல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் பெற்றுக்கொண்ட இவர் கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருக்க வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும். ஸோ அவர் பெற்றுக்கொண்டதுனால அந்த ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். அப்போது நம்மளோட ப்ரொவிஷனல் பிளெஸ்ஸிங் ஒன்று இருக்கிறது, ஒரிஜினல் பிளெஸ்ஸிங் ஒன்று இருக்கிறது. பிளெஸ்ஸிங் இருந்தால் ப்ரொவிஷன் பிளெஸ்ஸிங் மட்டும்தான் ஒரு பிளெஸ்ஸிங்காக கிடையாது. பிளெஸ்ஸிங் என்றால், ஒரிஜினல் பிளெஸ்ஸிங் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் காண்கிற பெற்றுக்கொள்கிற ஒரு காரியங்கள் தான் ஒரிஜினல் பிளெஸ்ஸிங். ஸோ அது சொல்லும்போது அவர் சொல்லுறார், நான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். அப்போ ப்ரொவிஷனல் பிளெஸ்ஸிங் சொல்லும்போது நாம் இப்போ தங்குற வீடு, வாகனங்கள், அல்லது குடும்பமாக இருந்தால் பிள்ளைகள், படிப்பு, பொருளாதார நிலைகள், பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் ஒரு ப்ரொவிஷனல் பிளெஸ்ஸிங், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் ஒரு ப்ரொவிஷனல் பிளெஸ்ஸிங். இவ்விதமாக பார்க்கும்போது த ப்ரொவிஷனல் பிளெஸ்ஸிங். ஸோ நம்முடைய ஐக்கியம் இதுவும் ஒரு ப்ரொவிஷனல் பிளெஸ்ஸிங் என்று சொல்ல முடியும். ஸோ யோவான் 14 நினைக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, ஜஸ்ட் டர்ன் த வேர்ட், அந்த சேப்டரில் தொடர்ந்து படிக்கும்போது நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன். அப்போ உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவங்களுக்கு கொஞ்சம் என்ன, உலகத்தில் கம்பேர் பண்ணும்போது பல கலக்கங்கள், பல போராட்டங்கள், பல காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? பிரச்சனைகள் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகள் மத்தியில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முன் செல்ல வேண்டும். இந்த ஒரிஜினல் இந்த ப்ரொவிஷனல் படிச்சுதான் பிளஸ்ஸிங் நினைக்கிறது தப்பு. எல்லாம் இருந்தால் தான் என்ன, இந்த சவுத்தில் ஃபேமிலியில் பெரிய பெரிய கோல்டு கிடைக்கிற கோல்டு போட்டால் தான் அவங்களுக்கு திருப்தி. என்ன சொன்னால், எனக்கு ஒரு சகோதரி உண்டு, எஃப்சி பாயின்னு சொல்லிட்டு, அவருக்கு சின்ன மாலை போட்டால் போதாது. சின்ன மாலை போட்டு அவங்க மாலை கீழே வர இருக்கணுமா, அது வாங்குறவரே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சவரை ரொம்ப சேட்டிஸ்ஃபைடு. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு எது தேவையோ, எது தேவையானதோ கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த பிளஸ்ஸிங் இதே கான்செப்டில் இதை
கர்த்தர் சொல்லும்போது சொல்லாது, நீங்கள் உங்கள் இருதயம் வேகலப்பட வேண்டாம், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் நீங்கள் இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு கிருபை தருவேன். அப்படி என்னது இவ்வுலகத்தில் உள்ள நீங்கள் உங்களுக்கு கலக்கம், உங்களுடைய பிரச்சனைகள், எந்த ஷார்ட் கம்மிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நீ இந்த கதைகளை பற்றி நீ டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆகுது. நமக்கு வர இருக்கிற த ப்ரொமோஷன் என்ன? தேவனுடைய ராஜ்யம். அதுவும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு பிளெஸ்ஸிங் தான், ஒரு உண்மையான ஒரு பிளெஸ்ஸிங். என்ன பாஸ்டர், எங்களுக்கு கிறிஸ்துவ தெரியும் சொல்லுவாங்க, நாங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள் வராதபடிக்கு, தட் மீன் பசுத்தாவிக்குள் வராதபடிக்கு நாம் இருப்போமானால் அது அந்த பிளெஸ்ஸிங்கை பற்றி நமக்கு புரிய முடியாது, இந்த சந்தோஷத்தை பற்றி நமக்கு புரிய முடியாது. ஆகையால் இவர் சொல்லுகிறாரு, பிளெஸ்ஸிங்கை பற்றியும் பேசுகிறாரு. யார்? பவுல் அப்போஸ்தலர். God has blessed. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கே ஆசீர்வதித்திருக்கார்? கிறிஸ்துவுக்குள். அப்போ கிறிஸ்துவுக்குள் செல்வதுதான் மிகவும் 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 உன்னதிய ஆசீர்வாதம். இவற்றை ஆனால் இதற்கு சொல்லும்போதுக்கு இந்த அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய கிறிஸ்துவோடு இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தங்குவது, அது உன்னதமான ஆசீர்வாதம். பிள்ளைகள் பெற்றோரோடு தங்குவது, பிள்ளைகள் பெற்றோரோடு அந்த குடும்பமாக தங்குவது ஒரு பிளெஸிங் இல்லை? ஸோ இதை போல நம்முடைய பிதாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்த நாம் அவரோடு விசுவாசித்து அவரோடு இருப்பது தான் ஒரு கிரேட் பிளெஸிங். கூட இருந்தால் இந்த சின்ன குழந்தைங்க பேரண்ட்ஸ் நடந்து போகும்போது அந்த நல்லா சந்தோஷமாக போவாங்க. ஏன்? வளர்ந்த பிள்ளைங்க போக மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்க போவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வேற ஒரு கவலையும் கிடையாது. அப்பா இருக்கிறது அல்லது அம்மா கூட இருக்கிறாரு, கையை பிடிச்சி நடந்தால். காரணம் என்னன்னு சொன்னால், நமக்கு அவருக்கு தேவையான காரியத்தை, உணவாக இருந்தாலும் சரி, ஆடையாக இருந்தாலும் சரி, எது வேணுமோ பெற்றோர் சந்திப்பார். அவங்களுக்கு யாரும் கவலையும் இல்லை, இல்லையா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவரெல்லாம் சந்திப்பார். நம்முடைய ப்ரொவிஷனல் பிளெஸிங் எல்லாம் நமக்கு தருவார். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் அவிசுவாசம் காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த நாளில் அந்த ஒரு எண்ணத்தோடு நான் கிறிஸ்துவுக்குள் கடந்து வருவது எப்படி, அந்த பிளெஸிங் இங்கே எப்படி வேலை செய்கிறது? அப்போ பாவ பிரமாணத்தை தாண்டி, சாப பிரமாணத்தை தாண்டி, ஜீவ பிரமாணத்தையும் தாண்டி பிளெஸிங் பிரமாணத்துக்கு நேராக கடந்து செல்வது வாக்கியமாக இருக்கும், இல்லை? நான் இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டில் நான் செய்தியை கலந்து கொள்ள விரும்புகிறேன். பேஜ் 83. தம்பி, பிளெஸிங் சொன்னால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான காரியம், இல்லை? சந்தோஷமான காரியம்தான். பிளெஸிங் சொன்னால் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆவிக்குரிய பிளெஸிங், நமக்கு சபைக்குரிய பிளெஸிங் என்னது என்னால் இதை புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு
நெக்ஸ்ட் பேஜ். த லா ஆஃப் பிளெஸிங் சொன்னால் நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. இதை in recipient of substance of God, which are kept for the life in body, soul or spirit within him, retain or regain the original glory which has given to you human creation by the Creator Lord God Almighty for his purpose in spiritual and physical. நம்மை ஏன் கர்த்தர் சிருஷ்டித்தார்? நான் அவருக்கென்று சிருஷ்டித்தார். நமக்காக வாழ்வுக்கு ஒன்றும் சிரிக்கவில்லை இல்லையா? இதை நீங்கள் கர்த்தர் அவரை கொண்டும் அவருக்காகவே யாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். we are the creation. அப்படியானால் நாம் அவருடையவர்கள். நாம் அவருடையவர்கள் ஆகாவிட்டால் தேவ சித்தம் நிறைவேறப்பட முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், போதர்களை சீசர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறேன். என்ன? சிலர் வந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரட்டினோம், அற்புதங்களை செய்தோம், பல காரியங்களை எல்லாம் செய்தோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், பெரிய மீட்டிங் நடத்தினோம், பெரிய என்ன செய்தோம். ஓகே, ஆனால் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? அவர்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவில்லை. அந்த சாப்டருக்கு மேத்யூ 7 சாப்டர்னு நினைக்கிறேன். 7 சாப்டருக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆவிக்குரிய ஆப்சென்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், ஆவிக்குரிய கனியை பற்றி பேசிட்டு இதை பேசுகிறார். ஆவிக்குரிய கனி இல்லை, பிதாவின் சித்தம் இல்லை, பிதாவின் சித்தம் செயல்படவில்லை. அப்போது நியாயத்தீர்ப்பு நாளில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு பதிலாக அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாக தேவனுடைய பிரசன்னத்தை தாண்டி வெளியே செல்வதுதான் ஆசீர்வாதம் இன்மை. எல்லாரும் உலகத்தில் சாகிறார்கள் இல்லையா? இல்லையா? யாரும் சாகாமல் இருக்க முடியாது. சரீரத்தில் பிறந்த யாவரும் மரணத்தை சந்திக்க வேண்டும். அப்போது மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? அவர்கள் மரணத்தை சந்திக்கிறார்கள், நாமோ ஜீவனை சந்திப்போம் இல்லையா? அப்போ யார் பிளஸட் பீப்புள்? ஜீவனை சந்திக்கிறவர்கள். புக் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லப்பட்டிருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அவன் பாக்கியவான் என்று எழுது. ஏன் சொல்லப்பட்டிருக்குது? அவன் திரும்பவும் எழும்பி அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் 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 என்று சொல்லப்படுகிறது. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் செல்வது, கிறிஸ்துவோடு இருப்பது, அவரோடு ஐக்கியம் கொள்வது தேவனுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்போ அந்த மெயின் ஸ்ட்ரீம், இந்த பிளஸ்ஸிங்கை விட்டு பாக்கி எல்லா காரியத்தையும் நாம் பிளஸ்ஸிங் 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 அதுக்காக தேடி கொண்டிருந்தால், அது நான் வேண்டான்னு சொல்லவில்லை, அது வேணும். அவர் சந்திப்பார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் rest all the things will be added unto you. இது யார் சொன்னது? இயேசு சொன்னது. அப்போ தேவையான காரியங்களை கர்த்தர் ஆல்ரெடி தருகிறார்.
ஒரு குறைவுபட்டு போட்டால் ஒரு அது இல்லை இது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு என்னங்க முறுமுறுக்கக்கூடாது. நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு முன்னதாக செல்லும்போது முன்னாடி அவர் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் தேவதூதர்கள் சாப்பிடுற மன்னாவே கொடுத்து பார்க்குறாரு. ஏன் நீ இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்து சாப்பிட்டேன், அதுவும் லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் சாப்பிட்டேன், நான் உனக்கு தேவதூதர்கள் சாப்பிட்ட சாப்பாடு உனக்கு தாரேன். அப்படி இருந்தும் கூட இவன் முறுமுறுக்க காரணம் என்னதுன்னா, அவங்க சாப்பாடு அது மன்னாவை அவர் சாப்பாடாகவே அவர் கருதலை பாருங்க. அவங்க அந்த மச்சிலி அந்த இந்த மீட்டு வெங்காயம் எண்ணம் அங்கே முன்னாடி சாப்பிட்டது சரியா, அது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு உள்ள என்ன செய்யாச்சு. கர்த்தர் வருவார். நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் மீட்டு வேணும் பயங்கர சத்தம் மோசைக்கிட்ட. அவர் இருந்தாலும் இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்களே, இப்போ மீட்டு போட்டால் ஒரு ட்ரக்காட்டு ஏற்றுனா ஒரு 50 ட்ரக்கு மீட்டு இருந்தாலும் முடியாது. அதெல்லாம் எப்படிடா முடியும்டா. இந்த நாங்கள் யாத்திரையில் இருக்கோம். யாது யாத்திரையில் இருக்கோம்? கானான் தேச போகிற யாத்திரையில் இருக்கிறோம். இப்போடா தான் மீட்டு கேட்குறது. நான் நல்ல உணவு புட்டு தாரேன், அது போராது. முறுமுறுத்தார்கள். மீட்டு நல்ல இனி நாளைக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல கழுத்து வரை சாப்பிட்டாங்களாம். கழுத்து வரை சாப்பிட்டு அப்படி மீட்டு இருக்கிறதே அவளை அடித்தார் என்று வேதம் சொல்லுது. காரணம் மீட்டு இஸ் நாட் எ பிளெஸ்ஸிங். நான் தேவையில்லை சொல்லல, மீட்டு தான் ஆசீர்வாதம். என்னது ஒரு பங்களா தான் ஆசீர்வாதம் இல்லைங்க. அப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதம், இப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதம். நமக்குன்னு ஒரு எல்கையை குறித்து விடக்கூடாது. நாங்கள் கிட்ட யூஎஸ்ல இப்போ என்ன தீ பற்றி எரியுது. நல்ல நல்ல பங்களாஸ், அங்கே இனி தங்கக்கூடாத ஒரு சூழ்நிலை. வீடு ஒரு ஆசீர்வாதமா? வீடு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஏன் தீ பிடிச்சிட்டுண்ணா? உலகமும் உலகத்துக்குள்ள காரியங்களும் அக்கினிக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன ஆசீர்வாதம்? இந்த அக்கினியை விடவும் உலகத்தை விடவும் வேறொரு இடத்துல செல்வது தான் ஆசீர்வாதம். ஆகையால் நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன். Now you choose. கர்த்தர் அறிவுரை கொடுக்கிறாரு. You choose the life. ஜீவனை நீ தெரிந்து கொள். அவன் காரணம் ஜீவன் இருந்தால் தான் பிளெஸ்ஸிங் முன்னாடி செல்ல முடியும். அவன் மரித்தவர்களாக இருந்தால் பிளெஸ்ஸிங்கு செல்ல முடியாதல்லவா? ஸோ ஃபார் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிளெஸ்ஸிங்கை பற்றி சொல்லும்போது ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இல்லை, நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒரு மூத்த தலைவராக ஒரு ரூட்டாக ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆபிரகாம் கடைசி நாட்களில் ஒரு கானான் தேசத்துக்குள் நிம்மதியாக வாழ்ந்து ரெஸ்ட் எடுத்து வாழ்ந்து சுயித்தான் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவன் செல்வந்தனாயிருந்தான், எல்லா காரியங்களும் இருக்கிறது, பிள்ளைகள் பெற்றது, வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டான். நீங்கள் அந்த கடைசி போர்ஷனை படித்து பார்க்கும்போது அவன் எருசலேமுக்காக நோக்கி காத்திருந்தான்னு சொல்லுகிறது. யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் உலகத்திலே நல்ல பிள்ளைகளை பெற்றான், செல்வந்தனாயிருந்தான். செல்வத்தை இழப்பு போது அவனுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவன் கடைசி சொல்லுகிறான்,
என் கண்கள் என் மீட்பதை காணும். அப்போது உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களும் இந்த ப்ரொவிஷனல் பிளெஸ்ஸிங் எல்லாம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் எல்லாம் கடந்து போக வேண்டியது. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என் மீட்பரை காண்பதும் அவரோடு சேருவதும். அப்போது இந்த ஒரு நிலைக்கு நாம் கடந்து செல்வதற்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். என்ன பிரமாணம்? ஃபியர் த காட். அது அந்த ஃபியர் த காட் நீங்கள் கர்த்தருக்கு பயத்தை பற்றி பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிலவங்களுக்கு. ஈவன் விசுவாசிகளுக்கே தெரியாது. ஈவன் வாலிபர்களுக்கு கர்த்தருக்கு பற்றி பேசினா இது என்ன கர்த்தருக்கு ஏன் பயப்படணும்? நம்ம வாழ முடியாதா? நமக்கு சுதந்திரம் இல்லையா? அது இல்லையா இது இல்லையான்னு கேட்பாங்க. God fear, the spirit of God fear நமக்கு தருறதுனால நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். இந்த கர்த்தருக்கு பயப்படினால் உண்டாகிவிட நன்மை. நீங்கள் சங்கீதங்கள் பார்க்கிறோம் இல்லை? சங்கீதங்கள் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். அவன் கடைசியில் எல்லா குடும்ப ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் எருசலேமின் வாழ்வையும் காண்பான் என்று சொல்லுது. ஓ, குழந்தைகளை பெற்று ஆசீர்வாதமாக இருந்துட்டு போனால் போதாதான்? அங்கு ஆசீர்வாதம் அப்படின்னு இல்லை டெஃபினிஷன். எருசலேமின் வாழ்வை காண்பது தான் ஆசீர்வாதம். ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஃபியர் இது எல்லாத்தையும் கிடையாது. அவர் ஏன் வைத்தார் என்றால், நான் இப்போ எல்லா வார்த்தையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை ஏன் வைத்தார் என்றால், நாம் அவரோடு இணைவதற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு, அவருடைய பிரமாணத்தின்படி கீழ்ப்படிவதற்கு, அவரோடு ஒபே ஆகி அவரோடு இணைந்து செல்வதற்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவையாயிருக்கிறது. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருடைய வார்த்தையிலிருந்து உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அது ரெண்டுக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். இல்லைங்க யாருக்கும் பழைய தேவை. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் மனுஷனை கண்டு பயப்பட வேண்டாம், சரீரங்களை கொல்ல தங்கவளுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொள்வதற்கு பயப்படுங்கள். அங்கே ஆத்மாவை பிடிச்சிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். தட் மீன்ஸ் உங்களுடைய ஆத்மா கொல்லப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் பயப்படுங்கள். அவ்விதமாகவே காரியத்தை சொல்லும்போது we must holding the God fear is a great blessing. அவன் கண்டிப்பாக அங்கோட்டு அந்த பிளஸ்டிங்கு நேராக கடந்து செல்வான். God fear is not a blessing. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும். கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும். அவரோடு இணைய நமக்கு உதவி செய்யும். உண்மை உள்ள மனுஷன் நமக்கு தெரிஞ்ச வேர்டு தான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ உண்மையாய் இருப்பது ஆசீர்வாதத்துக்கு அவன் பெற வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கிறது. உண்மையாய் இருப்பது அவன் சகல ஆசீர்வாதத்தை சகலன்னா ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், மென்டல் அண்ட் எட்டர்னிட்டி லைஃப். நம்முடைய ஆத்மா நித்திய காலமாக வாழ்வது தான் என்ன செய்வான்? ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஊக்குவிக்கும். இப்போ சபை இதை கொண்டு தான் சொல்கிறார்,
கிறிஸ்துவுக்குள் நம்முடைய தேவன் நம்மை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஆமென். இது மற்றவர்கள் எல்லாம் சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ நான் ஒரு வாட்டி தியானித்தேன். எப்படின்னா, ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் ஏன் ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஆபிரகாம் போல நிறைய ஆபிரகாம் இருப்பாங்கல்ல, இல்லையா? ஒரு சிந்திச்சு போய் காட் ஹேவ் நோ பார்ஷியாலிட்டி. ஆனால் ஆபிரகாம் மட்டும் ஏன் தெரிந்து கொண்டார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. என்ன, நாம் எப்படிங்கள கர்த்தரை ஏன் எனக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு, எனக்கு கிடைக்கல? அவங்க அங்கே கொடுக்குறாரு, இங்கே கொடுக்குறாரு, அங்கே கொடுக்குறாரு, எனக்கு கிடைக்கல. அப்படி சிந்திப்போம் இல்லை? ஆமாம், சிந்திப்பீங்க. ஆனால் ஒரு காரணம் உண்டு. ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? ஏன் பேர் சொல்லி அழைத்தார்? ஏன் அவருக்கு மேலாக தேவ சத்தம் வந்தது? இதை உணர்ந்து கொள்வதற்கு நெகேமியா 9:8 பார்ப்போம். அங்கு சொல்லப்படுகிறது, பேஜ் 88. He found his heart faithful before thee. தேவனுடைய பார்வையில் அந்த ஆபிரகாம் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாப்பிலையா? அங்கே தமிழ் வேதாமத்தில் உண்மை உள்ளன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு சாலமோன் ஞானி சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, and found his heart faithful before thee. அப்படியானா கர்த்தர் அவனை ஒரு உண்மை உள்ளவன் என்று கண்டார். கண்டதுனால பாப்பா பிளஸிங் உனக்கு தான். பிளஸிங் மோசே ஏன் கூப்பிட்டு வந்து அவன் சொன்னான், அவன் மோசே அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். தட் இஸ் அ குவாலிட்டி, தட் இஸ் அ மைண்ட் செட். அவன் இருக்குமானா கர்த்தர் அவனை எடுத்து அவனை ஆசீர்வதித்தே தீர்வார். அப்போது ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும்போது ஃபெய்த்தை பற்றியும் பேசலாம். ஃபெய்த் கர்த்தரோடு உள்ள விசுவாசம். கர்த்தர் நம்மேல் விசுவாசம் வைப்பதா? தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு இதயத்துக்கு இருந்த உகந்த தாசன். நான் நம்ப முடியும் அவனை. யோபு நம்பினாரா இல்லையா? யோபு நம்பினாரா இல்லையா? நம்பினதுனால சாத்தாண்ட நீ சோதித்து பாரு. நம்பலன்னு சொன்னா சாத்தானை விட்டுருப்பாரா? அவன் தோற்று போவான். சாத்தானுக்கு கூட தோற்று போவார்கள். இஸ் a more faithful person. யாரு? யோபு. அப்போ யோபுக்கு ஆசீர்வாதம் உண்டாக காரணம் என்ன? ஃபெய்த்ஃபுல்னஸ். அவன் நம்மளை அன்று யோபை கவனித்த தேவன், மோசையை கவனித்த தேவன், ஆபிரகாமை கவனித்த தேவன் நம்மளே கவனிக்காமல் இருப்பாரா? சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா இங்கே வந்ததுனால பெரியர் வீட்டில் வந்ததுனால கர்த்தர் ஆஸ்வதித்து விடுவார் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட், கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இதுதான் உண்மை.
ஸோ த பிளெஸிங் வில் ஒர்க் ஆன் த ஃபெய்த்ஃபுல்னஸ். இல்லையா? இதை கொஞ்சம் டீப்பாக நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறேனா இல்லையா? ஓஹோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நான் சொல்லி உலக ஆசீர்வாதத்தை மட்டும் நான் பேசவில்லை, ப்ரொவிஷனல் பிளெஸிங் பற்றி பேசவில்லை. ஒருவன் கர்த்தருக்குள் கர்த்தரை பற்றிய ஒரு விசுவாசம், அவர் நம்மை விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மை விசுவாசித்து நம்முடைய கரங்களில் கொடுத்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியங்கள் இருந்தால் ஒரு வேலையை செய்தாலும் உண்மையும் உத்தமமாக செய்து முடிப்பாக இருந்தால் God will pour His blessing. ஆமென். ஒரு சந்தேகமும் இல்லை. காரணம் என்ன? இதிலே அந்த அந்த இது பிளெஸிங் வேலை செய்கிறது. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது கிவ் அண்ட் இஸ் ஷேர் பி கிவன் அண்ட் யூன்னு சொல்லுவாங்க. எப்படி? கொடு, உனக்கு கொடுக்கப்படும். இது என்ன ஒரு லாயா? நம்ம பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க, நான் பெற்றுக்கொண்டால் நான் கொடுப்பேன். இங்கே சொல்கிறாரு, நீ கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். அது இது ஒரு புரியுது இல்லைல்ல? என்ன கான்ட்ரடிக்ஷனாக இருக்கா? இதை புரிந்து கொள்வதற்கு சாரிபா பாத் விதவை வீட்டுக்கு நாம் போவோம். எங்கே போகணும்? சாரிபா வீட்டு. அது நான் சின்னதில் இந்த எலியா திக்கிறது ரொம்ப ஃப்ராடுப்பா. அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாரு. எனக்கு முதல்ல கூட்டு கொண்டு ஓட்டணுமா? அது தீர்ந்து போனாலும் பரவாயில்ல, என்ன இவர் ஆள் சரியில்லையே என்ன நினச்சி. ஆனால் when we are putting the in principle என்ன? give. அவள் அது கொடுத்ததுனால அவளுடைய வீட்டில் பஞ்ச காலம் முடியும் வரை எண்ணெய் குறைந்து போகவில்லை. இது மேஜிக்கா? இது மேஜிக் கிடையாது. இது இட்ஸ் a law of blessing. நான் சில ஊழியக்காரங்க பண்ணிருக்கேன். எனக்கு நான் இங்கே தெரியாது, எனக்கு நாட்டில் தெரியும். சில இண்டிபெண்ட் மினிஸ்டரு வீட்டில் போயிட்டு தான்னு கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டில் கொடு. அது ஏன்னு சொன்னால் அவங்களே இவர் சாரிபாத் விரைவே வாங்க வேண்டி சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கிறதுக்கு யாரும் டென்ஷனும் கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, கேட்டு வாங்கிறதுனால நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, கொடுக்கறதுனாலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லாராலும் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுதான் உண்மை. இதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை எடுக்கலாம். நீங்கள் இந்த ஹேண்ட் பம்பில் இந்த தண்ணி எடுக்கிற பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்துருக்கீங்க? கொஞ்ச நாள் ஹேண்ட் பம்பில் தண்ணி எடுக்காமல் விட்டுட்டா தண்ணி கீழே போயிடும். அப்புறம் நீங்கள் தண்ணி விட்டால் தான் என்ன வரும்? ஒரு ஒரு இன்டர்பிரேஷனாய்க்கு இந்த வனாந்தர பாதையில் அங்கே பைப் ஒன்றும் இல்லை, அங்கே ஹேண்ட் பைப் போட்டு தண்ணியை விட்டுட்டு அந்த தண்ணியை குடித்தவன் இன்னொரு பாட்டிலில் தண்ணியை நிரப்பி வச்சுட்டு போகணும். இது ரூல். தாக இருக்குன்னு சொல்லிட்டு நேராக போய் பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டா கொஞ்ச நேரம் தான் தாகமே தீருமே தவிர இன்னும் பின்னாடி வாரவங்களுக்கும் தாகம் தீர்க்காது. அப்போது ஓஹோ
இது உடனே குடிக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, தண்ணீரை நிரப்புனாலே ஆசீர்வாதம். ஸோ இதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் உண்டு. அப்போ கொடுக்குற கொடு கொடு, அன்பு செலுத்து அன்பு செலுத்து. ஏன் சொல்கிறாரு அன்பு செலுத்துறது என்றால் அதில் கொடுப்பது ஒரு பாகமாக இருக்கிறது. அது எதுவாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது சம்திங் மெட்டீரியலாக இருக்கலாம். ஒரு கொடுக்கிற ஒரு ப்ராக்டிஸை ஆண்டவரை ஏற்படுத்தியிருக்கிறார். அது உலகத்திலும் இருக்கிறது இல்லையா? ஸோ ஆக இந்த பிரின்சிபலில் நம்ம இயங்கணும். we must function under the law. ஓ, இது என்ன பாஸ்டர் சொல்கிறாரு? பிளஸ்டிங் பண்ணனா நம்ம பிளஸ்டிங் பிரமாணத்தில் இயங்கணும் இல்லையா? அது இயங்காதபடிக்கு நாம் பிளஸ்டிங் 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 வேணும் பிளஸ்டிங் வேணும் அப்படி சொல்லியிருக்கிறது ஒரு நியாயமாக தெரியவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். we must accompany the law or the principle in our life. அது நம்முடைய வாழ்க்கையில் அதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வர வேண்டும். அது பல காரியங்களாக இருக்கலாம், தசம பாகமாக இருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிறது, அல்லது சோத்திர காணிக்கையாக இருக்கலாம், அல்லது பலவிதமாக காணிக்கைன்னா கர்த்தரிடத்து காணிக்கை எதுக்கு? கர்த்தரிடத்து அன்பு செலுத்துவதற்கு உரிய ஒரு ஒரு சிம்டம், ஒரு ஒரு அடையாளம். இதை புரிந்து கொள்வதற்காக அங்கே என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார் இல்லையா? எங்க மல்கியால என்னை சோதித்து பாருங்கள். சோதித்து பாருங்கன்னா நீ கொடுத்து பாரு, நீ இந்த லாயில் வந்து பாரு, நீ இந்த பிரமாணத்தில் வந்து பாரு. அப்பொழுது வானத்தின் பல கனிகளை நான் இந்த இப்படி என்ன வானம் திறக்குமான்னு கேட்டுப்பட்டேன். வானம் ஒன்றும் திறக்காது. இது கம் ஃப்ரம் த லார்ட். அவன் அல்லேலூயா. இந்த வானம் சொன்னால எபோன்னு சொல்லலாம். கம் ஃப்ரம் த லார்ட். அப்போ நீ இந்த பிரின்சிபலை செய்யும்போது மனுஷன் ஆசீர்வாதத்தான் சரி, ஆசீர்வாதிக்காட்டான் சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நீ இந்த ஆசீர்வாதத்தின் பிரமாணத்தில் இயங்கி கொண்டிருக்கிறாய். மூன்றாவதாக நான் கர்த்தரோடு நாம் இணைவதற்கு, நாம் கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நாம் செல்வதற்கு பசுத்தமாக வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். நான் பசுத்தமாக இருக்கிறபடியால் நீங்களும் பார்த்து இது நெக்ஸ்ட் செக்ஷனில் முடிந்தால் பார்க்கலாம், கர்த்தர் சித்தமானால். ஸோ கர்த்தரோடு இணைவதற்கு we need a deeper faith on the Lord. கர்த்தரிடத்தில் ஒரு டீப்பான ஒரு ஃபெய்த்து தேவை. நாம் எப்போதும் சொல்வது உண்டு சர்ச்சின் குருவாயில், விசுவாசத்தினாலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஆசீர்வாதத்தை காத்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய கேரக்டர்னால அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். புதிதாக வரவங்க ஒன்றும் புரியாது. what the elders must be explained, our seniors must explain to the juniors. So விசுவாசத்தினாலே நான் தேவ மகிமையை காண்பாய், தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்று இருந்தாலும் தெரியுது.
விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படியானால் சுகத்துக்கு வேண்டிய மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்குரிய எவரி வாக் ஆஃப் லைஃப் விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பயத்தினாலே அதை காத்து கொள்ளலாம். நம்முடைய கர்த்தர் நம்முடைய மனதில் உள்ள சுபாவத்தினாலே, கேரக்டரினாலே அதை அனுபவிக்க முடியும். நான் ஒரு சங்கீத பாகத்தை இது ஏன்னா மீக்னஸ் பற்றி சொல்லும்போது, மீக்னஸ்னா தாழ்மை உள்ள மனுஷன், சாந்தம். சாந்தம் உள்ளவன் பூமியை சுதந்திருப்பானா? நம்ப முடியுமா உங்களுக்கு? ஆனால் வசனம் சொல்லுது சாந்தம் சொன்ன கேரக்டரா ஆளா? சாந்தகுமாரி எல்லாம் கரெக்ட் சொல்லுவாங்க. நான் அந்த சாந்தகுமாரி பற்றி பேசலை. சாந்தம் இஸ் அ கேரக்டர். அவன் உள்ளவன் பூமியை சுதந்திரத்துக் கொள்வானா? அப்போ பிளஸிங் எங்கே இருக்கு? பூமி இருக்கத்தான் செய்வான், இல்லை பூமி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் சாந்த குணம் உனக்கு இருக்குமானா யூ கேன் இன்ஹெரிட், அதை உரிமையாக்கி கொள்ள முடியும். இதை ஆவிக்குரியவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆவிக்குரிய எண்ணம் இல்லாதவர்கள் புரிந்து கொள்வதற்கு கடினம். ஓகே, அப்போது சாந்தகுமாரியாக இருந்தாலும் சரி சாந்தமாக மாறணும். இல்லை சம்டைம் பீப்புள் ஆபிரகாம் பேர் போடுவாங்க. ஆபிரகாம் பேர் போட்டுட்டு காரியம் இல்லைப்பா. ஆபிரகாமுடைய சுபாவம் ஃபெய்த்ஃபுல்னஸ் உனக்கு இருக்கணும். ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் அ கேரக்டர் ஆல்சோ. என்ன நடந்தாலும் நான் அவரை நம்புவேன். அப்போ இது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், இஸ் ஹோல் ஃபெய்த்ஃபுல் ஆன் த லார்ட். நான் என்ன நடந்தாலும் அவரை நம்புவேன். அவருக்கு என்னை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். ஏன் சொன்னார் தெரியுமா? நான் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறபடியா. அவர் எல்லா ப்ரொவிஷன் ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் உறைவிடும் யாரு? அவரு தான். நீ அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறபடியால் உன்னை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். அவரை நோக்கி பார்த்த கண்கள், நான் விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசிக்கிறேன்? நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவரிடத்தில் வந்த வார்த்தையாக இருக்கிறபடியால் விசுவாசிக்கிறேன். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே இப்போ கொஞ்சம் புரிவாக இருக்கிற மாதிரி நம்முடைய அந்த ஆசீர்வாதத்தின் எல்கைக்குள்ளே நாம் ஸ்டே பண்ணுவதற்கு இந்த குவாலிட்டி இந்த லாயில் நாம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறது, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறது, விசுவாசம்னா உண்மை உள்ளதாக இருக்கிறது. உண்மை உள்ள ரெண்டு காரியத்தையும் இருக்கிறது. உலக காரியங்களும் இருக்கிறது, ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களிலே கர்த்தருக்கு உண்மையாக இருப்பது, உலக காரியங்களிலே நாம் செய்கிற செயல்பாட்டுகளிலே உண்மையாக இருப்பது. இவ்விதமாக நாம் கர்த்தரோடு அவர் விசுவாசம் என்று சொல்லும்போது அன்சீன், அது பார்க்கக்கூடாதபடியாக இருக்கிற தேவனை உள்ளே பெற்றுக்கொள்வது. விசுவாசத்தினாலே அவரை நாம் உள்ளத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஸோ விசுவாசம், கர்த்தருக்கு பயப்பட பயம், உண்மையாயிருப்பல், கிவிங்
கிவிங் கர்த்தருக்கு கொடுக்கறதும் இருக்குது, மற்றவர்களுக்கு கொடுக்கறதும் இருக்குது. கர்த்தர் ரெண்டையும் இணைச்சி வச்சிருக்கிறார். புரிஞ்சுருப்பாங்க. என் சிறியர்கள் யாருக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கிறதான் கொடுக்கணும்னு நினைக்க முடியாது, கர்த்தருக்கு கொடுக்கிறது தான் கொடுக்கணும்னு நினைக்க முடியாது. இட் ஷுட் பி மஸ்ட் பேலன்ஸ். கொடுக்காதபடுத்தி அன்பு செலுத்தவும் முடியாது. அவ்விதமாக இந்த நாளில் நாம் இதற்குள்ளே கடந்து வர அப்பியாசம் எடுக்க வேண்டும். அப்பியாசம் என்ன? நம்முடைய மனநிலையை ஒழுங்குபடுத்த வேண்டும். அது சீரமைத்தால் மட்டுமே நாம் உண்மையான ஆசீர்வாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கவும் முடியும், அதில் ஸ்டே பண்ணவும் முடியும். பவுல் சொல்கிறார், பவுலோ பேதுரு அதை சொல்கிறாரு, நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன். இதம்மா எச்சரிக்கையாக நடந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இவர் சொல்லுறது விழுந்து விடாதைக்கு போய் எச்சரிக்கையாக இருங்கள் என்று. எங்கே விழுந்து விடாதைக்கு? கிணற்றில் விழுந்து விடாது படிக்கா, ஆற்றில் பாடாது படிக்கா, எதுக்கு? நோ. இந்த ஆவிக்குரிய அர்த்தம் வேண்டாம். நீங்கள் பாவ பிரமாணத்துக்குள் திரும்பவும் விழுந்து விடாதீர்கள், சாவ பிரமாணத்துக்குள் திரும்ப விழுந்து விடாதீர்கள். ஜீவ பிரமாணத்தை தாண்டி, ஜீவ பிரமாணத்தில் தாண்டி ஆசீர்வாத பிரமாணத்துக்குள் வந்த பிறகு நீ கீழே விழுந்து விடாதுங்க. லா சேஞ்ச் மீன்ஸ் லைஃப் சேஞ்ச். விதிமுறைகள் மாறிவிட்டால் வாழ்க்கையே மாறிவிடும். இதுதான் பைபிள் போதிக்கிற பிரின்சிபிள். ஸோ ஆவிக்குரியவர்கள் இதை புரிந்து கொள்ளும். இதை புரிந்து கொண்டு தான் சபையில் என்ன ஆவியானவர் மூலமாக ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனங்கள், ஆவியானவர் அதை அவனை புரிய வைத்தால் தான் புரிய முடியும். ஆவியானவர் துணையோடு அதை படிப்போம் என்றால் இது எதற்காக எழுதப்பட்டதுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவன் சுருக்கமாக சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படும் உண்மையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமார். கொடு உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை சிம்பிளாக சொல்லிட்டாரு. அதை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு பிரமாணம் என்று சொல்லலை. ஆனால் அந்த பிரமாணத்தை ஒரு ஒரு செயல்பாட்டிலே செய்யும்படியாக சொல்லுகிறார். கொடுப்பா உனக்கு கொடுக்கப்படும். நீ நம்பிக்கை உள்ளனாரு, உண்மை உள்ளனாரு, உனக்கு கிருபை கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அவன் நம்புவோமா? கஷ்டமாக இருக்கா? என்ன பாஸ்டர் இங்கே வந்தால் பாஸ்டர் ஜெபம் பண்ணி விடுவா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடலான்னு வந்தோம். அப்படியா? அப்படி கிடையாதுங்க. ஃபஸ்ட்டில் செய்வார். ஆனால் பொறவு ஆசீர்வாதம் வாங்கினேன்னா செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். நான் இதை முன்பு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இப்போ கற்றுக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அற்புதங்களை செய்தார், வெளியே தந்தார், எல்லாம் செய்தார். இவங்க ஒன்றும் பண்ணலை. ஆனால் கானான் தேசத்துக்கு செல்லும்போது என்ன செய்கிறாரு? நான் இனி அற்புதம் செய்ய மாட்டேன். ஜோசுவா கேட்டிருப்பாள்னு நினைக்கிறேன், கம்பு எடுக்கட்டுமான்னு. நான் கம்பு எடுக்கணும்னா மோசே கம்பு எடுத்தார்ல. அப்போ ஆண்டவர் சொன்னார், நோ திஸ் இஸ் நாட் அ டைம் டு டேக் அ ரோட், டிவைட் த ரிவர். இப்போ நீ ஒன்று தந்துருக்கீங்களே வசனம், விசுவாசிக்கிறியா அதே இல்லையா? அதை விசுவாசித்து அதன்படி நீ செயல்பாடு. இனி நீ சொன்னார், இனி கம்பு எடுக்க வேண்டாம், உன் காலை எடுத்து வை. என்ன எடுத்து வை? உன் காலை எடுத்து வை. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க.
அவங்க எப்படி செய்திருப்பாங்க? ஒரு விசுவாசத்தோடு தான், ஒரு நம்பிக்கையோடு தான், ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக அந்த சொன்ன வார்த்தையில் ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்த பிறகு தான் அவங்களுக்கு என்ன செய்தது? திறந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த இந்த ஆசீர்வாத பிரமாணத்துக்குள் நாம் இருந்து அனுபவித்து ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமாம். கொஞ்சம் ரிமூவ் ஆல் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மற்றவர்கள் சொல்வது போல் ஏன்னா இந்த நார்த் இந்தியன் சொல்லுவாங்க, அது சொல்லுவான், கொஞ்சம் ஏழை ஆகிட்டான்னு சொன்னால் இவன் பழைய கர்மத்தில் என்ன செய்யிட்டானா, பழைய கர்மத்தில் இது செய்துன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த கர்மத்தை உனக்கு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கர்த்தர் ஏழ்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழ்மையாகவே இருப்பது அது சாபம். ஆனால் ஏழ்மையிலிருந்து ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிப்பது ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். தேவனுடைய பிரசன்னம் கூட இருப்பதாக இந்த வேளையிலும் ஒரு நம்முடைய ஜெப விண்ணப்பத்தில் வைப்போம். என்னன்னா ஜெப விண்ணத்தை ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டால் பெற்றுக்கொள்வோம், கொடுத்தால் பெற்றுக்கொள்வோம். இவை ஆவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கேட்டாலும் அது மனதில் புரியுன்னு சொன்னால் ஆவியானவரின் உதவி தேவை உனக்கு. இல்லாவிட்டால் புரியாது, மண்டையில் ஏறாது. என்ன செய்யாது? மண்டையில் அவர் ஆவியானவர் ஆவிக்குள்ள பேசும்போது இந்த நியூ கவர்னன்ட் சர்ச்சில் புக்கில் இருதயத்தில் எழுதுவாராம். எங்கே எழுதுவாராம்? இருதயத்தை எழுதுவார். இருதயத்தை எழுது எப்படி? ஹார்ட் ஆப்ரேஷனை போயிட்டு அங்கே போய் ஒரு புக்கை எடுத்து பிரிண்ட் பண்ணுவா இல்லையே, ஆவியிலே அதை உணர்த்தி எழுத வைப்பார். ஆமாம். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலம் ஆவியிலே எழுதுவது. ஆமாம். அப்போ இந்த ஆசீர்வாதம், இந்த சாபம், இந்த பாவ பிரமாணம், சாப பிரமாணம் ஆசீர்வாதத்தின் வாழ்வு ஜீவனில் பிரவேசிக்கிறது. அவர்கள் இந்த பிளஸிங் பெற்ற பரிசுத்தவான்கள் எவ்விதமாக இந்த வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதை நீங்கள் கவனித்து ஆயும்போது ஆசீர்வாதம் என்று என்னால் புரியும். ஆமாம், ஆமாம். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் நம்மோடு கூட இருப்பதாக.